Good morning, girls. Today's class, we are going to continue the second unit prose, The Queen of Boxing by M.C. Mary Kom, which is an autobiography about the Mary Kom. Coming to the lesson, on my return, Delhi gave me a warm welcome at the airport. Back in Impal, I was greeted with garlands and drum beats and dancing. There was a victory ride across town. A felicitation program was held in Langol, an area that houses the government quarters. Thanksgiving prayers were said and words of praise and adulation were showered on me. I was presented with a traditional shawl. Oja Ibomja was also present and was duly felicitated. When I spoke to the people in Langol that day, I spoke of my hope that I would win gold in future tournament. On my return, Delhi gave me a warm welcome at the airport. நான் சைனா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய மெடல்ஸ் வான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நான் ரிட்டர்ன் ஆகி வரும்போது எனக்கு ஒரு பெரிய வரவேற்பு டெல்லி ஏர்போர்ட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பேக் இன் இம்பால் ஐ வாஸ் greeted வித் கார்லண்ட்ஸ்னால் பூங்கொத்துகள், மாலைகள், இந்த மாதிரிலாம் எனக்கு கொடுத்து என்னை வரவேற்றாங்க. அதுவும் இல்லாமல் ட்ரம் பீட்ஸ், ஓகே, மேல தாளங்களோட ஆடல் பாடல்களோட என்னை வரவேற்று என்னோடய ஊருக்கு கூட்டிகிட்டு வராங்க. தெர் வாஸ் அ விக்ட்ரி ரைட் அக்ராஸ் டவுன், என்னை ஊரே வரவேற்று என்னை கூட்டிகிட்டு வராங்க. ஃபெலிஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா பாராட்டு விழா, ஓகேவா? பாராட்டு விழா அவங்களுக்காண்டி அங்கே நடத்துகிறாங்க. அதுக்காண்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா வாஸ் ஹெல்ட் இன் லங்கோல், அண்ட் ஏரியா தட் ஹவுசஸ் த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடத்துல, வீடுங்க இருக்கிற இடத்துல அங்கே அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்ஸ் வெர் செட், அங்கே நன்றி பிரார்த்தனை கூட அங்கே செய்கிறாங்க. அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் அடல்ட்லேஷன். ஸோ அடல்ட்லேஷன் அப்படின்னாக்கா பயங்கரமாக என்னை புகழ்ந்து தள்ளுறாங்க. அங்கே வேர்ட்ஸே இல்லாத அளவுக்கு என்னை ரொம்ப பாராட்டி தள்ளுறாங்க. வெர் ஷவர்ட் ஆன் மீ, அப்படியே அவங்களுடைய பாராட்டு ஒரு ஷவர் மாதிரி என்னை நினச்சிக்கிட்டு இருக்கு. ஐ வாஸ் ப்ரெசன்டட் வித் அ ட்ரெடிஷ்னல் ஷால் அப்படின்றது பொன்னாடை, அதை வச்சு என்னை கௌரவிக்கிறாங்க. அட் த சேம் டைம் another சீஃப் கெஸ்ட் வாஸ் ஆல்சோ இன்வைட்டட். அது யார் அப்படின்னாக்கா வேறு யாருமே கிடையாது, ஓஜா இபோம்ஜா அப்படின்றவங்க தான். ஓஜா இபோம்ஜா அது யார் அப்படின்னா ஹீ இஸ் அ அன்சங் ஹீரோ ஆஃப் தட் ப்ரோக்ராம், அதாவது ஒரு மிக சிறந்தவர். அது யார் அப்படின்னா மேரி கோம்ஸ் கோச், அவர் தான் அவருக்கு ட்ரெயின் அப் பண்ணவங்க. ஸோ அவரையும் அந்த ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம்க்கு அவரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவரையும் பாராட்டுறாங்க. ஹி வாஸ் ஆல்சோ அப்ரிஷியேட்டட் ஃபார் த பெஸ்ட் கோச்சர், அதனால் அவரையும் அங்கே பாராட்டு மன்னமாக அங்கே நடத்துகிறாங்க. வென் ஐ ஸ்போக் டு த பீப்புள் இன் லங்கோல் தட் டே, ஐ ஸ்போக் ஆஃப் மை ஹோப். நான் அன்னைக்கு ஒரு பேச்சு உரையாற்றுறேன் மக்கள் முன்னாடி. அந்த மேடையில் நான் பேசும்போது எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் வருது. என்ன அப்படின்னா தட் ஐ வுட் வின் கோல்டு இன் ஃபியூச்சர் டோர்னமெண்ட். இனி அடுத்த வர டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக நான் கோல்டை வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்து, அதை தான் நான் எனக்குள்ளே இருக்கிறத தான் நான் மக்கள்கிட்டையும் நான் பேசினேன். அது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அது நான் என்னோட நம்பிக்கையின் வெளிப்பாடாக நான் அதை நினச்சேன். That first international medal, a silver, will always mean a lot to me. The fight and all that followed are clearly etched in my memory. But deep inside, I was not happy with the silver. As I touched down in India, I vowed that the next time I would bring back the gold. I knew I was good enough. So, என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ மீன் லாட் டு மீ அப்படின்னாக்கா தட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் அ சில்வர் வில் ஆல்வேஸ் மீன் அ லாட் டு மீனா அது என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்தது. அதுவும் நான் சில்வர் வின் பண்ணிட்டு வந்தது, அது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நான் அடுத்த கண்ட்ரிஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கான ஒரு அடையாளம். அதை என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதுதான் ஒரு தூண்டுகோலாகவுமே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். த ஃபைட் and all that followed are clearly etched
இட்ஸ்னா மனதில் வந்து அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு. பிரிண்டட் லைக் அ மெமரிஸ் இன் மை மைண்ட். அந்த மாதிரி ஆழமாக என்னோட மனதில் பதிஞ்சிருச்சு. இன் மை மெமரி பட் டீப் இன்சைட். ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒன்று வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா, ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் அ சில்வர். ஸோ நான் சில்வர் வாங்கினதில் என் உள் மனசில் வந்து எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஆஸ் ஐ டச் டவுன் இன் இந்தியா. ஓகே, நான் இந்திய நாட்டில் கால் எடுத்து வச்சதுமே ஐ ஓடுனா நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். என்னன்னா, தட் த நெக்ஸ்ட் டைம் நான் அடுத்த போட்டிக்கு போகும்போது ஐ வுட் பிரிங் பேக் கோல்டு. நான் கோல்டோட தான் திரும்பி வரணும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருந்தேன். ஐ நியூ ஐ வாஸ் குட் எனாஃப். எனக்கு தெரியும் இது என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். The silver in Pennsylvania and the prize money from the government had put an end to my immediate financial worries, but I wanted a job too. For that alone can bring long-term security and a steady income. Also, around the time that I was getting married, I had no saving except a couple of life insurance policies. After my second World Championship gold, the Manipur government offered me the post of sub-inspector, which I accepted in 2005. I had long dreamt of getting a government job through the sports quota, and it was finally fulfilled. I earned a salary of rupees 15,000 in that first job. The thing about jobs that are obtained through the sports quota is that we are not required to go into work as regularly as our colleagues because we tend to be away at the camp and tournaments through much of the year. I go to office when necessary, and every time I need to go out of station, I am required to take leave and inform the department. So, the silver in Pennsylvania and the prize money from the government had put an end to my immediate financial worries. அப்படின்னா, நான் வந்து பென்சில்வேனியன் யூஎஸ்ஏலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறையா ப்ரைஸஸ் நான் வின் பண்ணேன். ஸோ இதில் கிடைச்ச ஒரு சில பணத்தின் மூலியமாக என்னோடய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஓகேவா நான் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னால் லைஃப்பை வந்து லீட் பண்ணுற அளவுக்கு என்னால் நடத்த முடிஞ்சிச்சு. புட் அன் எண்ட். என்னோடய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக அமைஞ்சிச்சு. பட் ஐ வாண்டட் அ ஜாப் டூ. இது மட்டும் எனக்கு போதாது, எனக்கு ஒரு லைஃப் டைம் ஜாப் வேணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? ஃபார் தட் அலோன் கேன் பிரிங் அ லாங் டைம் செக்யூரிட்டி. இதுதான் என்னோடய லைஃப் ஃபுல்லாகவே ஒரு ஜாப்னு இருந்தால் மட்டும்தான் அது எனக்கு ஒரு செக்யூரிட்டி அப்படின்றத நான் முடிவு பண்ணேன். அண்ட் தட் இஸ் அ ஸ்டெடி இன்கம். அது மட்டும் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் மட்டும்தான் எனக்கு அது ஒரு நிலையானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்றத நான் நினச்சேன். ஆல்சோ அரவுண்ட் த டைம் தட் ஐ வாஸ் கெட்டிங் மேரிட் ஐ ஹேட் நோ சேவிங் எக்ஸப்ட் அ கப்புள் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ எனக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்கிட்ட சேவிங்கிறது பெருசாக எந்த அளவில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணிட்டு வந்தது எல்லாமே அந்த நேரத்துக்கு அப்பப்பைக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை எனக்கு லீட் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ சேவிங்கிறது எதுவுமே இல்லை எக்ஸப்ட் வந்து 2 லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும்தான் நான் போட்டு வச்சுருந்தேன். இதுதான் என்னோடய சேவிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஆஃப்டர் மை செகண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கோல்டு, அடுத்த டைம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கோல்டு வின் பண்ணிட்டேன். த மணிப்பூர் கவர்மெண்ட் ஆஃபர்ட் மீ த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் விச் ஐ அக்செப்டட் இன் 2005. நான் எதுக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தனோ அதை வந்து மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, என்னை வந்து சப் இன்ஸ்பெக்டர் போலீஸாக என்னை வந்து செலக்ட் ஆக்கிட்டாங்க இன் 2005. I had a long dreamt of getting a government job through the sports quota. இது என்னுடைய நீண்ட நாள் கனவுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுன்றது, அதுலேயும் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஃபைனலி ஃபுல்ஃபில்ட். நான் எதை எதிர்பார்த்து என்னோட கனவை நினச்சிக்கிட்டு இருந்தேனோ, எனக்கு எது கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தனோ, எது நிலையான வருமானம் நினச்சிட்டு இருந்தனோ அது எனக்கு மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து கொடுத்தாச்சு. ஐ ஏர்ன்ட் அ சேலரி ஆஃப் rupees 15,000 in the first job. ஸோ என்னோட கிடைச்ச ஃபஸ்ட்டு ஜாபே வந்து நான் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸு. அதில் எனக்கு என்னுடைய வருமானம் பார்த்திங்கன்னா rupees 15,000 நான் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொடுத்தாங்க கவர்மெண்ட். இது எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா மை செகண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், அதில் நான் கோல்டு வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மணிப்பூர் கவர்மெண்ட் இதை கொடுத்தாங்க இந்த வேலையை.
The thing about jobs that are obtained through the sports quota is that we are not required to go to the work regularly as a colleague because we tend to be away at the camps and tournaments through much of the year. The sports quota மூலியமாக கிடைச்சதுனால இதில் என்ன வருதுனாக்கா it is not necessary to go to work regularly as a கொலீக்ஸ்னால் அவங்க கூட இருக்கவங்க மற்றவங்கலாம் போகிற மாதிரி நான் டெய்லி வந்து ஒர்க்குக்கு போகணும் ஜாபுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு எப்போ ரெக்வர்டோ அங்கே எப்போ என்னை கூப்பிட்றாங்களோ அப்போ மட்டும் நான் போனால் போதும். அட் த சேம் டைம் அட் கேம்ப்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸ் த்ரூ மச் ஆஃப் த இயர் I go to office when necessary and every time I need to go out of the station. ஸோ எனக்கு வந்து நான் டோர்னமெண்ட்டில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு மேட்ச்சுக்கு நான் போகணும் அப்படின்னாக்கா நான் வந்து ரெகுலராக நான் வந்து ப்ராக்டிஸ் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் போகிற நேரத்தில் I have to inform. I am required to take leave and inform the department. டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வெளியே போகணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. My media hall continued after my marriage, putting an end to speculation among my family and friends around that particular topic. I retained the world title in the 3rd World Women's Boxing Championship at Podolsk in Russia in 2005. Sarita, who had won the bronze, and I were given a hero's welcome at the Impal airport. We were taken to the Bhagyachandra Open Air Theatre where a grand reception was organized. My media hall அப்படின்னா a collection என்ன கலெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டினியூட் ஆஃப்டர் மை மேரேஜ். நான் நிறைய மெடல்ஸு இது எல்லாமே என்னோட ஆஃப்டர் த மேரேஜும் நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், வாங்கிட்டு தான் இருந்தேன். புட்டிங் அண்ட் எண்ட் டு த ஸ்பெக்குலேஷன்னா யார் யார் என்ன ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் தட் பர்டிகுலர் டாபிக். அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது வந்து ஃபேமிலியை தான் பார்த்தாகணும், இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற இந்த மாதிரி ஒரு காசிப் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது யார் அப்படின்னா என்னோட ஃபேமிலியும் என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு ஐ ரீடெயின் த வேர்ல்ட் டைட்டில் இன் தி 3rd World's Women's Boxing Championship at Podolsk அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் வந்து 3rd World Women's Boxingலேயே நான் ஜெயிச்சிட்டேன். சரிதா who had won the bronze வந்து சரிதா ஒன் பண்ணாங்க. அண்ட் ஐ were given a hero's welcome at the Impal airportல எங்களை வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. We were taken to the Bhagyachandra Open Air Theatre where a grand reception was organized. எங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வந்து அங்கே காத்துக்கிட்டு இருந்துச்சு. எங்களை வந்து அங்கே வரவேற்று ரொம்ப பாராட்டு விதமாக அங்கே நடத்தினாங்க. I had a good run from 2001 to 2004. I won several golds, all the senior women's boxing championships, the 2nd women's boxing championships 2002, the 2nd Asian women's boxing championship at Izar in 2003, and the Witch Cup boxing championships at Pécs, Hungary. In spite of this, when I got married, everybody was doubtful that my medal hauls would continue. But after the wedding, I participated in and won a gold in the 3rd and 4th World Women's Boxing Championships in October 2005 and November 2006. I had a good run from 2001 to 2004. ஸோ எனக்கு வந்து அந்த 2001லேருந்து 2004 வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு அது ஒரு பொற்காலம் சொல்லலாம். இட் வாஸ் அ கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். நான் நிறையா வந்து பதக்கங்களை வந்து வாங்கி கூச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த நேரத்தில். ஐ ஒன் செவரல் கோல்ஸ், ஆல் த சீனியர் விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். எந்தெந்த கேட்டகரி இருந்துச்சோ அது அத்தனத்துலேயுமே நான் வந்து கலந்துக்கிட்டு விமென் கேட்டகரியில் நான் ஜெயிச்சுக்கிட்டே வந்தேன். த 2nd விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்லேயும் 2002 நடந்ததும் அதே மாதிரி தான். த 2nd ஏன்ஷியன் விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அட் இசார் இன் 2003 அண்ட் த விச் கப் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அட் த பியர்ஸ், ஹங்கரி. இதுலேயும் நான் நடந்துக்கிட்டு தான் எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வாங்கிட்டே இருந்தேன். In spite of this, when I got married,
ஆனால் மற்றவங்க வந்து நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போகிறேன், நான் இது எல்லாத்தையுமே விட்டுருவேன், எதுவுமே எனக்கு நடக்காது, நான் வந்து என்னுடைய மேரிட் லைஃப்பை நான் பார்க்க போகிறேன் அப்படின்றதுல தான் இருந்தாங்க. பட் எல்லாத்துக்குமே நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நான் நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டேன். பட் ஆஃப்டர் த வெட்டிங் ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் அண்ட் ஒன் அ கோல்ட் இன் த 3rd and 4th வேர்ல்ட் விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோட மேரேஜுக்கு அப்புறமேட்டு நான் நிறைய சாதித்தேன். தேர் வேர் அ நம்பர் ஆஃப் அதர் இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப்ஸ் in Taiwan, Vietnam, Denmark and so on. But it was retaining my world title in 2006 by defeating Celuta Duta of Romania 22-7 at the 4th World Championships in New Delhi that I considered one of my greatest achievements. It is probably the most memorable for me because I was able to win at home. The other Indian boxers also performed exceptionally well. India won 4 golds, 1 silver and 3 bronze, and our team won the overall title. With this hat-trick of World Championship wins, the media christened me Queen of Boxing and Magnificent Mary. There were a number of other international level championships in தைவான்ற பிளேஸு, வியட்நாம், டென்மார்க் அண்ட் சோவான். இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நான் இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயித்தேன். பட் இட் வாஸ் ரிட்டைனிங் மை வேர்ல்ட் டைட்டில் இன் 2006 பை டிஃபீட்டிங் செலுட்டா டுட்டா ஆஃப் ருமானியா. ஸோ செலுட்டா டுட்டா அப்படின்றவங்கள வந்து நான் டிஃபீட் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா 22-7 அப்படின்றதுல வந்து நான் 4th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இன் நியூ டெல்லி தட் ஐ கன்சிடர் மை கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் என்னோட சொந்த ஊர்லேயே நடந்துச்சு. அதுதான் நான் பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷன்ஸ்லேயே ரொம்ப மிகச்சிறந்ததாக நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட நாட்டு மக்கள் முன்னாடியே நான் வந்து ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு. அவங்க முன்னாடியே விளையாண்டு நான் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இட் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் மெமரபிள் ஃபார் மீ பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு வின் அட் ஹோம். வின் அட் ஹோம்னா என்னுடைய தாய் நாட்டிலையே நான் வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. நான் எத்தனையோ கண்ட்ரீஸில் போய் நான் ஜெயிச்சுட்டு கோல்டு, சில்வர், ப்ரோன்ஸ்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தால் கூட என்னோடய தாய்நாட்டில் நான் ஜெயிச்சதை தான் நான் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் என்னை லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். The other Indian boxers also performed exceptionally well. நான் மற்ற பாக்ஸர்ஸையும் என் கூட இது பண்ணவங்க எல்லாத்தையுமே ஒப்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட நான் என்ன சொல்வேன் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நல்லா எனக்கான காம்படிட்டிவாக இருந்தாங்க. India won 4 golds, 1 silver and 3 bronze and a team won the overall title. ஸோ நாங்கள் தான் ஓவரால் டைட்டிலே வாங்கினோம். அதில் 4 கோல்டு வாங்கியிருக்கோம், 1 சில்வர் வாங்கியிருக்கோம், 3 bronze வாங்கியிருக்கோம். இது எங்கள் டீமால் மட்டும்தான் இது முடிஞ்சிச்சு. With this hat-trick of World Championship wins, the media christened meனாக்கா எனக்கு வந்து பேர் சூட்டினாங்க. என்னன்னு பேர் சூட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மகுடம் சூட்டினாங்கன்னு சொல்லலாம். கிறிஸ்டின்னாக்கா பேர் வச்சாங்க, மகுடம் சூட்டினாங்க, பட்டம் சூட்டியது. என்னன்னு மீடியாக்காரவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன சூட்டினாங்க அப்படின்னா குவீன் ஆஃப் பாக்ஸிங். குவீன் ஆஃப் பாக்ஸிங்னா பாக்ஸிங்க்கே அவங்க தான் அரசியாக ராணியாக திகழ்கிறாங்க அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. தட் இஸ் த குவீன் ஆஃப் பாக்ஸிங். அண்ட் மேக்னிஃபிஷன்ட் மேரினா அற்புதமான மேரி அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய ஒரு மகுடமே வந்து மீடியாவால் சூட்டப்பட்டது தான் இந்த பேர் குவீன் ஆஃப் பாக்ஸிங்கிறது. 2006க்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு நிலையான ஒரு பேரே வந்து வந்துச்சு, குவீன் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிஷன்ட் மேரின்னு சொல்லிட்டு. ஓகே, till here the lesson gets over. So this lesson gets over. Read the lesson fully. ஓகேவா? இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் 2 மார்க் அண்ட் பேராகிராஃப் படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா it won't be good for you. So you also read and see the textbook fully, the lesson fully. Thank you girls. We'll meet in the next class.